வணக்கம் நண்பர்களே. இந்த மத்திய பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கேட்டிருக்காரு, சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு எதுக்காக கேட்குறாரு அப்படின்னாக்கா, 100% இந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 100%, 140 கோடி பேர் 100%. அந்த 140 கோடி பேரை 100% ஆக்கி, அதில் எந்தெந்த சாதிக்காரர்கள் இருக்கிறாங்க, அந்த சாதிக்காரர்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படிங்கிறத பிரித்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் அந்த இதெல்லாம் பிரிக்க முடியும். அதெல்லாம் தெரியும். 140 கோடி மக்களை 100% பிரிப்பதற்கு இப்போ நம்ம பேசுவோம், பார்ப்பனியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, 3% அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கோம். 10 வருஷ காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ அது 3%, 3% மாறி இருக்கலாம், இல்லை 4% கூட மாறி இருக்கலாம், இல்லை 2.5% கூட கீழே போயிருக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது 3% கூட இல்லாத ஒரு மக்கள் 80% அரசு பணிகளை ஆக்கிரமிச்சிருக்காங்களே, 80% அதிகார பணிகளை ஆக்கிரமிச்சிருக்காங்களே அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லை? சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், சுப்ரீம் கோர்ட் வழக்கறிஞர், தலைமைச் செயலக மத்திய உள்துறையில் பணியாற்றக்கூடிய IAS IPS அதிகாரிகள், நீதித்துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், போலீஸ் துறையில் பணியாற்றக்கூடிய IPS அதிகாரிகள், இராணுவத்தில் பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள், இவர்களெல்லாம் யார்? பெரும்பாலான பதவிகளை வகிப்பது யார்? அப்போது இந்த பெரும்பாலான பதவிகள் வகிப்பவர்கள் பூரா பார்ப்பனர்கள் தான். அதுக்கு புள்ளி விவரங்களை நிறைய எடுத்து போடுறாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், மாநில ஹைகோர்ட் நீதிபதிகள், கீழ்கோர்ட்டில் இருந்து வர நீதிபதிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கங்க. நீதிபதி போஸ்ட்டில் இருக்கிறவங்க பூரா மாண்புமிகுகள் பூரா அவர்களாக தான் இருப்பாங்க. அரசு பணிகளில், அரசு செயலகங்களில், மத்திய உள்துறையிலிருந்து எல்லா துறைகளையும் எடுத்துக்கங்க. எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, அத்தனை அமைச்சர்களின் துறைகளும் எடுத்துக்கங்க. பெரும்பாலான மக்கள் பார்ப்பனர்களாக தான் இருப்பாங்க. இப்போ தெரியுமே, சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்டால் அவனுக்கு ஏன் குத்துதுன்னு, அனுராக் தாக்கூருக்கு ஏன், அனுராக் தாக்கூரா அவருக்கு ஏன் குத்துதுன்னு இப்போ தெரியுதா நமக்கு? அப்போது பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அதிகார பதவிகளில், பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பணம் கொட்டக்கூடிய வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா பார்ப்பனர்களாக இருக்கும் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த சாதி அந்த 100% பிரித்து அவர்களுக்குள்ளான அந்த சதவீதப்படி அரசு பணிகளை ஒதுக்க வேண்டும், கல்வியை ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இந்த 80% பார்ப்பனர்கள் அங்கே இருக்க முடியாதுல்ல? வலிக்கு முள்ள அவங்களுக்கு. அதிகாரத்தில் இருக்கிறவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு விடுவாங்களா? ஏன்னா அதிகாரத்தில் இருக்க பார்ப்பனர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பதற்கு அனுமதித்தால் முதலில் பாதிக்கப்பட போகிறது அவங்க தான். அதுக்கப்புறம் நம்மளை பற்றி பேசுகிறோம், வைசியனை பற்றியோ, ஆண்ட பரம்பரைகளை பற்றியோ, மன்னர்களை பற்றியோ, சத்திரியர்கள், சூத்திரர்கள், பஞ்சமர்கள், இவர்களை பற்றி அப்புறம் பேசுவோம். முதல்ல பாதிக்கப்பட போகிறது அவங்க தான். இந்த குத்துறதுனால தான் ராகுல் காந்தியை திருப்பி கேட்டிருக்காரு, உங்களுக்கு சாதி என்ன தெரியுமா? சாதியே தெரியாதவங்க சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேச வந்துட்டாங்க. இது எவ்வளோ கேவலமான ஒரு பேச்சு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு ஒரு நபர் கேட்குறாரு, எதிர்கட்சி தலைவர், முக்கியமான மனிதர், பிரதமருக்கு அடுத்து ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அவர் ஒரு பார்லிமெண்ட்டுடைய MP, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டு. அவர் கேட்குறாருன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது, இல்லை சாத்தியக்கூறுகள் இருக்க முடியும் அப்படிங்கிறதுனா கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அப்படின்னாக்க அதுக்கான சூழ்நிலைகள் என்ன இருக்குது, எடுக்க முடியாதுன்னா அதற்கான மூலக்கூறுகள் என்ன இருக்குது, இது எப்படி மாற்றலாம், இது எப்படி மாற்ற முடியும், இது செய்ய முடியாது அப்படின்னு ஒரு குழு அமைங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து 10 வருஷத்துக்கு மேலாச்சு இல்லை? அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணுமா இல்லையா? 2011 எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ 15 வருஷம் ஆச்சு இல்லை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறது இல்லை. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும் பொழுதே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ரெண்டும் ஒன்று தானே.
ஆனால் நீங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பே எடுக்க மாட்டேன்றீங்களே. இதுக்கு வந்து எச் ராஜா வந்து நீட்டி முழக்கிக்கிட்டு வந்துட்டார். என்னமோ சாதியே இல்லாத மாதிரி, என்னமோ பார்லிமெண்ட்டில் ரொம்ப பொறுப்பாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி. பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும், பொறுப்பாக பேசணும்னு தயாநிதி மாறனுக்கோ இல்லை கனிமொழிக்கோ இல்லை டிஆர் பாலுவுக்கோ இல்லை மற்றும் இன்ன பிற நபர்களுக்கோ இல்லை ஆர் ராசாவுக்கோ எல்லாத்துக்குமே பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும்னு தெரியும். அவங்கெல்லாம் உடனே மாதிரி பார்லிமெண்ட்டே எட்டி கூட பார்க்காதவங்கல்ல. அவர்கள் வந்து பல முறை எம்பிக்களாக இருந்திருக்காங்க. ஆர் ராசாலாம் பல முறை எம்பியாக இருந்திருக்காரு. டிஆர் பாலுலாம் பல முறை எம்பியாக இருந்திருக்காரு. தயாநிதி மாறன் மத்திய அமைச்சராகவே இருந்திருக்காரு. கனிமொழி அம்மா அவங்களும் பல முறை வந்து எம்பியாக இருந்திருக்காங்க. நீ ஒரு கவுன்சிலராக கூட நீ தேர்ந்தெடுக்கப்படல, ஒரே ஒரு தடவை எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கப்பட்ட, அதுவும் கலைஞரினுடைய தயவால் உன்னை வந்து எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு ஒரு இந்த என்னது அது என்ன அது ஏதோ ஒரு ஓட்டு 7 ஓட்டு என்னமோ வாங்கிட்டு வந்தியே, அது அந்த என்னமோ சொல்லுவாங்களே, அது இப்போ மறந்து கூட போச்சு. அது மாதிரி 7 ஓட்டு 10 ஓட்டு வாங்குற நீங்கள்லாம், நோட்டா கூட போட்டி போடுற நீங்கள்லாம் வந்து பார்லிமெண்ட்டை பற்றிலாம் பேசக்கூடாது. பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணுங்கிறது பொறுப்பானவர்களுக்கு அவர்களுக்கு தெரியும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னா அது முடியாததற்கான காரணங்கள், முடியும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள். இது 2 பற்றி பேசு. இல்லை ஒரு உயர்மட்ட குழு அமைப்போம், அந்த குழு என்ன சொல்லுதுன்னு கேட்போம், அந்த குழு இதுக்கான சாத்தியக்கூறுகளை அலசி ஆராய்ஞ்சி இதில் வர பிரச்சனைகள் என்ன, இதில் வர நன்மைகள் என்ன, இல்லைன்னா தீமைகள் என்ன, அதெல்லாம் கொஞ்சம் அடிக்க கொடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசு. அந்த மாதிரி பேசு. ஒரு நாட்டில் ஒரு விஷயத்தை பற்றி முடியாது, செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ, அதே மாதிரி செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு எம்பிக்கு வந்து அதற்கான உரிமையும் தகுதியும் இருக்குது. உனக்கு சாதி என்னன்னே தெரியாது, நீ மக்கள் தொகை சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுகிறான். அது திமிரு தானேப்பா. அவன் ராஜா அவர் என்ன சொல்கிறார், இவர் 140 கோடி மக்களுக்கும் சாதி என்னன்னு தெரியணும்னா ஒவ்வொருத்தர் வீட்டில் போய் அவர் கணக்கெடுக்கிறவர் கேட்பார்ல, என்ன சாதின்னு கேட்பார்ல, அம்மா என்ன சாதின்னு தான் கேட்பாரு. என்ன சாதின்னு தான் எல்லாத்துக்குமே தெரியுமே. அந்த சாதிகளுக்குள்ளான முன்னுரிமை கிடைக்குதா? அந்த சாதிகள் 10% 10% இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி 10.5% கேட்குது. அவர்கள் கணக்கெடுப்பு எடுத்தாங்கன்னா அவருக்கு எத்தனை சதவீதம் இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு. இந்த நாட்டினுடைய மொத்த மக்கள் தொகையில் வந்து அவர்கள் 5% இருக்காங்க அப்படின்னாக்கா 5% ஒதுக்கீடு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போ. கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் உனக்கு என்ன வலிக்குது? 100% கொடுக்குறதுல உனக்கு என்ன வலிக்குது? தமிழ்நாட்டிலே 69% தானே இருக்குது. ஏன் அதை 100% மாற்றக்கூடாது அப்படிங்கிறது தானே மேட்ரு. இப்போ ஒதுக்கீடு கரெக்டாக கொடுத்ததில்ல, இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான ஒதுக்கீடுலாம் கரெக்டாக கொடுத்துட்டல, அந்த ஒதுக்கீடுலாம் கரெக்டாக அதெல்லாம் ஃபுல்லாகிருச்சா? அதில் எவ்வளோ கோல்மால் பணம் தண்ணி மேலே இருக்கிறவன் மேல் பதவிக்கு போகிறான் அப்படிங்கிறது தெரியாதா? எங்களுக்கு நாட்டில் தெரியாதா? பத்திரிகையில் படிக்கலையா? வல்லுநர்கள் சொல்லலையா? வல்லுநர்கள் பேசலையா காணொலியில்? என்கிட்ட எந்த தரவுகளும் இல்லை, ஆனால் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம்ல. எச் ராஜா வந்து பாடம் எடுக்கிறாரு, வந்து இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும், அந்த மாதிரி தான் பேசணும், இந்த பேர் தான் பேசணும். முதல்ல சாதியை வந்து கட்டமைச்சதே நீ தான். சாதியை வந்து கட்டமைச்சதே ஆளுங்க தான். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாதுன்னு என்ன அர்த்தம்? அது பேசுறதெல்லாம் பொய். ஆனால் நீ வந்து திராவிட மாடல் எம்பிக்களை போய் பார்த்து பேசுறதெல்லாம் பொய்ன்னு சொல்ற. இந்த மாடல் இந்த திராவிட ஆட்சி ஒழிக்கப்படணும், இது மக்கள் விரோத அரசு. எது மக்கள் விரோத அரசு? அப்புறம் என் மக்கள் ஓட்டு போட்டாங்க. உடனே அந்த ஃபர்ஸ்ட் மீட்டில் பேசும்போதே மொத்த பத்திரிகையாளர்களில் மொத்த பத்திரிகையாளரோட சேர்த்து அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்களே சேர்த்து கேள்வி கேட்டுருக்கணும். யோ, தமிழ்நாடு மக்கள் ஓட்டு போட்டு தானே நாங்கள் எங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம். நீ என்னமோ சௌரியத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிற. நாங்கள் ஓட்டு போடாமையா முதலமைச்சர் ஆகிட்டார் அவர்? நாங்கள் ஓட்டு போட்டதுனால தானே அவர் முதலமைச்சர் ஆனார். நீ என்ன மக்கள் விரோத அரசுங்கிற? மக்கள் விரோத அரசுனா எதுக்கு 40க்கு 40 தூக்கி கொடுக்குறாங்க? லட்டு மாதிரி சட்டசபை தேர்தலில் ஓட்டு போட்டாங்க, ரைட்டு, அவர் முதலமைச்சர் ஆனார், கரெக்டு, விட்டுருவோம். அப்புறம் 40க்கு 40 எதுக்கு லட்டு மாதிரி தூக்கி கொடுக்குறாங்க? அவரை பிடிச்சிருந்ததுனால, அவரோட செயல்பாடுகள் கரெக்டாக இருந்ததுனால அதானே மக்கள் வந்து லட்டு மாதிரி 40க்கு 40 சீட்டை தூக்கி கொடுக்குறாங்க. நீலாம் உன் ஆளுங்களுக்கு டெபாசிட்டே போயிடுச்சு இல்லை? டெபாசிட்டே வாங்க முடியாத கட்சியில் நின்று வச்சுக்கிட்டு நீ எல்லாம் வந்து பார்லிமெண்ட் ஒழுக்கத்தை பற்றி பேசுகிற.
பார்லிமெண்ட்டில் எப்படி பேசணும்னு சொல்லித் தரணும்னா, ஆமாம் 42% சொல்கிறல்ல, 42% வந்து பணத்தை வந்து நாங்கள் கொடுத்துட்றோம். டிஎன்ஜிஎஸ்டி தமிழ்நாடுக்குள்ளான அந்த மாநிலத்துக்குள்ளான ஜிஎஸ்டியை வந்து யாரும் தொட முடியாது, கொடுக்க முடியாது. அது அப்படியே மாநில அரசுக்கு வந்து சர்க்காருக்கு வந்துடுது. ரைட்டு. மத்திய அரசுக்கு வர 42% ஜிஎஸ்டியில் மத்திய அரசுக்கு வர சென்ட்ரல் ஜிஎஸ்டியில் வர பணத்தை 42% கொடுத்துட்றோம். அது போக தான் நாங்கள் வந்து மத்திய அரசினுடைய செலவுகளுக்கு சரி 42% கொடுக்குறேன். 42%த்தில் யாருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எந்த மாநிலத்துக்கு எத்தனை % வரி வந்திருக்குது, மொத்தம் 42 சரி அந்த 48% நீ என்னமோ பண்ணுற, ரைட்டு விடு. இராணுவத்துக்கு செலவு பண்ணுற, அதுக்கு செலவு பண்ணுற, பார்டருக்கு செலவு பண்ணுற, பார்டரை வந்து காப்பாற்றணும்ல, அதுக்கு பார்டரில் இருக்க செலவு பண்ணணும்ல, ரைட்டு. பார்டரில் போய் நீ யாரை காப்பாற்றுறேன்னே தெரிய மாட்டேங்குது. காஷ்மீர்னு ஒரு நாடு இல்லைன்னா, காஷ்மீர்னு ஒரு பகுதி இல்லாட்டி, பாகிஸ்தான்னு ஒரு நாடு இல்லைன்னா நீ அரசியலே பண்ண முடியாது. மத்திய அரசே இருக்காது. முதல்ல பாகிஸ்தான் ஒரு நாடு இல்லாட்டி மத்திய அரசே இருக்காது. ஏன்னா அந்தந்த மாநிலத்தை அவன் ஆண்டுக்குவான். நீ உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறேன்னா, ராணுவத்துக்கு பணம் ஒதுக்குறேன்னு 40 பேர்த்த கொண்டு குவிச்சிங்க. 40 ராணுவ வீரர்களா மனித பதர்களாக நினச்சி கொண்டு குவிச்சிங்க. அப்புறம் அதை பற்றி நீங்கள் வந்து நாட்டை பற்றி பேசுகிறதுக்கு இந்த கனிமொழி அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் சுதந்திர போராட்டத்திலே பங்கேற்கல. நாங்கள் தமிழ் மொழிக்காகவே நாங்கள் நூற்றுக்கணக்கான பேர் எங்கள் ஊரில் செத்து போயிருக்கான் அப்படி கனிமொழி அம்மா சொன்னாங்களா? அதெல்லாம் உண்மை தானே. சுதந்திர போராட்டத்திலேயே பங்கேற்காத நீங்கள், சுதந்திர போராட்டம்னா என்னன்னே தெரியாத நீங்கள், வெள்ளைக்காரனுக்கு சல்யூட் எடுத்து நீங்கள் இந்த வெள்ளைக்காரனை வந்து நீங்கள் எதிர்த்து பேசுகிறீங்க. வெள்ளைக்காரனால தான் எல்லாம் கெட்டு போச்சு, வெள்ளைக்காரனால தான் எல்லாம் போயிடுச்சு, வெள்ளைக்காரனால தான் எல்லாமே சுரண்டி தின்னுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம் மன்னர்கள் அது மாதிரி சுரண்டி தின்னுட்டு போயிட்டாங்க, வெள்ளைக்காரர்கள் சுரண்டி தின்னுட்டு போயிட்டான்னு திரும்பி அவன் மேலே குறை சொல்லுவேன். உனக்கு எவன்லாம் பக்கத்தில் இருக்க சாதகமாக இருக்கணும் அவனை பூரா பக்கத்தில் வச்சுக்குவேன், வேணான்னா அவனை துவேஷமாக பேசுவேன். இதெல்லாம் செய்கிறேன். 42% மாநிலங்களுக்கு பிரித்து கொடுக்குறதில்ல, ரைட்டு விடு. இந்த 48% என்னமோ பண்ணு மத்திய அரசு செலவுக்கு பண்ணுறாங்கிற, ரைட்டு விடு. இந்த 42% யாருக்கு எப்படி பிரித்து கொடுக்கணும்? நிறைய உனக்கு வரி கட்டுறானே அவனுக்கு கொஞ்சம் கூட கொடுக்கணும், கம்மியாக உனக்கு வரி கட்டுறானே அவனுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். இந்த நிறையா வரி கட்டுறவனுக்கு கம்மியாக கொடுக்குற, கம்மியாக வரி கட்டுறவனுக்கு கூட கொடுக்குற. எதுக்கு கொடுக்குற? இது ஓர வஞ்சனை தானே. அப்போ தம்பி 10 ரூபா கொடுத்துருக்க, இந்தா உனக்கு 8 ரூபா. தம்பி நீ எவ்வளோ கொடுத்துருக்க? 5 ரூபா கொடுத்துருக்க, இந்தா உனக்கு 3 ரூபா. அப்படி கொடு. அப்படி கொடுக்க வேணாம். சரி ரைட்டு. அது வந்து ஒரு முன்னேறாத மாநிலம், அது வந்து ஒரு பின்தங்கிய மாநிலம், அதுக்கு வந்து காசு நிறையா கொடுக்கணும். சரி, இப்போ கொஞ்சம் தெப்பலாக இருக்கிறவனுக்கு ஊட்டச்சத்து நிறையா கொடுக்கணும், ரைட்டு. உடம்புல தெம்பு இல்லாத இருக்கிறவனுக்கு, சவலப்புள்ள மாதிரி இருக்கிறவனுக்கு கொஞ்சம் ஊட்டச்சத்து நிறையா கொடுக்கணும், ரைட்டு. ஆரோக்கியமாக இருக்கிறவனோட இவனுக்கு தான் சாப்பாடு நிறைய கொடுக்கணும், ரைட்டு. கொடுக்குறேன், ரைட்டு. எவ்வளோ நாளைக்கு கொடுப்பேன்? சுதந்திரம் எப்போ வாங்கினேன்? 1947 ஆகஸ்ட் 15 வாங்கினேன். இன்றைக்கி என்ன வருஷம்? 2024. எவ்வளோ நாள் ஆச்சு? 73 வருஷம் 74 வருஷம் ஆயிடுச்சு இல்லை, ரைட்டு. இந்த 74 வருஷமாக இந்த மாநிலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த மாதிரி தானே முதலமைச்சர்கள் அந்த மாநிலங்களையும் இருந்திருக்காங்க. 74 வருஷமாக இங்கே இருந்த மாதிரி தானே சட்டத்திட்டங்களும் அந்தந்த மாநிலத்திலையும் இருந்திருக்குது. 74 வருஷமாக இங்கே இருந்த மாதிரி தானே திட்டக்குழு அந்த செயலாக்கத்துறைகள்லாம் அங்கேயும் இருந்திருக்குது. இவர்கள் போட்ட சட்டங்கள் மாதிரி தானே அவர்களுக்கும் போட்டிருக்காங்க. அங்கேயும் பள்ளிக்கூடம் இருக்குது, இங்கேயும் பள்ளிக்கூடம் இருக்குது, அங்கேயும் காலேஜ் இருக்குது, இங்கேயும் காலேஜ் இருக்குது, அங்கேயும் தலைமைச் செயலாளர் இருக்கார், இங்கேயும் தலைமைச் செயலாளர் இருக்கார், ஒவ்வொரு துறைக்கும் உள்துறை செயலாளர் இருக்காங்க, இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் மந்திரிகள் இருக்காங்க, இங்கேயும் மந்திரிகள் இருக்காங்க. இங்கே இருக்கிற மாதிரி தான் வரி அந்தந்த மாநிலங்களினுடைய வரி அந்தந்த மாநிலங்களில் சட்டசபைக்கு போகிறது. அந்த மாநிலங்கள் முதல்வர்கள் அமைச்சர்கள் செயலாளர்கள் வந்து நிர்வகிக்கிறாங்க. அப்போ அந்த கல்விக்காக ஒதுக்கப்பட்ட பணம் எங்கே, அந்த நாட்டினுடைய முன்னேற்றத்துக்காக ஒதுக்கப்பட்ட பணம் எங்கே, அந்த மாநிலத்துடைய சாலைக்காக ஒதுக்கப்பட்ட பணம் எங்கே, அந்த மாநிலத்தினுடைய தொழிலுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் எங்கே, ஏன் அந்த மாநிலங்கள் மட்டும் ஏன் அப்படியே இருக்குது, உத்தரப்பிரதேசி ஏன் முன்னேறாமையே இருக்குது, அதற்கு என்ன காரணம்? என்னைக்காவது அதை பற்றி பேசியிருக்கியா? இவ்வளோ விளக்கமாக வெங்காயமாக பேசுகிறல்ல. 48% நாங்கள் அப்படியே கொடுத்துட்றோம், 42% போக பாக்கி இருக்கிறதான் நாங்கள் சென்ட்ரலுக்கு யூஸ் பண்ணுறோம். அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை. ஸ்டேட் ஜிஎஸ்ஸை பற்றி நீ பேச வேணான்ட்டு அது உத்தரவு கூட ஒன்றும் தொடக்கூடாதுங்கிற, அதுக்கெல்லாம் தரவுகள் நம்மள்கிட்ட இல்லை, நம்ம பேச முடியாது. பீகாருக்கு பணம் கொடுக்குற, உத்தரப்பிரதேசுக்கு பணம் கொடுக்குற, மத்திய பிரதேசுக்கு பணம் கொடுக்குற, ரைட்டு. பிஜேபி ஆள்ற மாநிலங்கள்.
நிதி நிறைய கொடுத்துருக்காரு, ரைட்டு. ஊட்டச்சத்து இல்லை, அங்கே குழந்தைகளுக்கு நிறைய ஊட்டச்சத்து வேணும், அந்த குழந்தைக்கு. உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற குழந்தைக்கு ஊட்டச்சத்து நிறைய வேணும், ரைட்டு, கொடு, தப்பு இல்லை. 70 வருஷத்துக்கு மேலே சுதந்திரம் ஆயிடுச்சு இல்லை, 70 வருஷ காலமும் நீ இப்படி தானே பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்போ நிறைய தானே பிரித்து தானே கொடுக்குறீங்க. வர பணத்தில் இது வந்து ஏழை மாநிலம், இது ஏழைகள் நிறைந்த மாநிலம், இது முன்னேறாத மாநிலம். ஏன்டா முன்னேறலன்னு என்னைக்காவது ஒரு தடவை கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்கள் மத்திய அரசில் கூப்பிட்டு கேள்வி கேட்டிருக்கீங்களா? அப்போது நாங்கள் தமிழ்நாடு முன்னேறும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் படிப்பான், வேலை வெட்டிக்கு போவான், நிறையா சம்பாதிப்பான், நிறைய ஜிஎஸ்டி கட்டுவான். அந்த ஜிஎஸ்டிலாம் வாங்கி 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 அவங்களுக்கே மொத்தமாக கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த மக்களாவது உருப்பிட்டாங்களான்னா அந்த மக்களே உருப்பிட விட மாட்டீங்க, படிக்க விட மாட்டீங்க, நல்ல வேலை வாய்ப்பை தர மாட்டீங்க, படிக்கிறதுக்கான சூழ்நிலையை ஒன்று பண்ண மாட்டீங்க, சாலைகளை போட மாட்டீங்க, கல்வி சாலைகளை கட்ட மாட்டீங்க, தொழில் கூடங்களை அமைக்க மாட்டீங்க, எதையுமே செய்ய மாட்டீங்க. ஆனால் மனம் மட்டும் போகுது. எங்கடா அந்த பணம் போகுது அப்படின்னு என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கியா? நீ இது வரைக்கும் எச் ராஜா, நீ தான், உடனே தான் கேட்குறேன், நீ என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கியா? எச் ராஜா, உடனே தான் கேட்குறேன், நீ கேள்வி கேட்டிருக்கியா? ஓ, மரியாதையை தாங்க பேசுகிறாங்க. நான் தப்பாக தவறாக பேசிட்டேன். ஐயானா யோனா ஐயான்னு தான் அர்த்தம். நீங்கள் என்னமோ ஓவராக சலிச்சிக்கிறீங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு. கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்கள், நான் டென்ஷனில் இருக்கிறேன். பீகார் ஏயா, மத்திய பிரதேசம் பீகார் ஏயா உருப்பிடல? அங்கே மக்கள் வேலை செய்யலையா, சோறு சாப்பிடலையா, படிக்கலையா, திங்கலையா, ஒரு அறிவு இல்லையா? ஏன் உருப்பிடல அது சொல்லு. அப்போ எவ்வளோ நாளைக்கு எடுத்து எங்கே வளர்ந்த மாநிலங்களின் நிதியை கூட எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்ப? அப்போ இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, இதெல்லாம் கேட்டால் குத்தம், அப்படி தானே? என்னையா உங்கள் நியாயம்? நீ வந்து எம்பிகளுக்கு பாடம் எடுக்கிற, பாவம், ஒரு கவுன்சிலர் தேர்தலில் நின்று ஓட்டு வாங்குறத கூட முடியல. ஐயா எச் ராஜாவாகிய உங்களுக்கு, நீங்கள் அவர்கள் காலங்காலமாக பல வருடங்களாக எம்பிக்களாக இருக்கிறவங்களை வந்து எப்படி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மட்டும் பணமானாக்கா, அப்போ மட்டும் பணம்னா கேட்டால் கொடுக்கணும்ல. இப்போ பேரிடருக்கு தூத்துக்குடி வெள்ளம் வந்துச்சே, தண்ணியை தேக்க முடியலையே மத்திய அரசு. மழை பெஞ்ச தண்ணியை தேக்க முடியலன்னு சொன்னல, நீ சொல்கிறல்ல. அந்த மக்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்களே, அவ்வளோ பேர் வந்து பார்த்தாங்களே, நிதியமைச்சர் வந்து பார்த்தாங்களே, இன்னும் உள்துறை அமைச்சரை யாரோ வந்து பார்த்தாங்களே, அவங்க பணம் கொடுத்துட்டீங்களா தூத்துக்குடிக்கு? சரி, இந்த பட்ஜெட்டில் இவ்வளோ பணம் கேட்டாமே, நீங்கள் பீகாருக்கும் தெலுங்கானாவுக்கும் எப்படி நீங்கள் பணம் கொடுத்தீங்க? நீங்கள் தெலுங்கு தேச கட்சி தலைவருக்கும் இவருக்கு நிதிஷ்குமாருக்கு மட்டும் பணம் கொடுத்துருக்கீங்களா? மற்ற மாநிலங்களுக்கு பணம் கொடுக்கலையே, ஏன்? திராவிட மாடல் ஆட்சி, இந்த திராவிடியன் அரசு ஒழிந்தால்தான் தமிழ்நாடு உருப்படும். ஏன் என்ன இப்போ மற்ற மாநிலங்கள் ஆடுற, பிஜேபி ஆள்ற மாநிலங்கள் பூரா உருப்பிட்டுச்சா? ஐயோ, கேவலமாலியா அதெல்லாம் சொல்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு. திராவிடியன் மாடல் திமுக, தேச விரோத திமுக, சட்ட விரோத திமுக, மக்கள் விரோத திமுக, என்னென்னமோ சொல்லுவோம், வாயில் வந்ததெல்லாம் சொல்லு. இந்த ஒளிஞ்சால்தான் நான் இந்த நாடு, இந்த தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்ல. இப்போ 10 வருஷமாக உத்தரப்பிரதேசம் பிஜேபி ஆட்சி தானே. அது என்னது, என்ன மாப்பிள்ள, டபுள் இன்ஜின் உருப்பிட்டுச்சா, மேலே வந்துருச்சா? அதனோட ரேஷியோ ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சா? அதனுடைய சதவீதம் ஃபுல்லாக மேலே ஏறிடுச்சா? படிக்கும் பொழுது 10 வருஷமாக ஏதாவது ஒரு மாநிலத்தில் சொல்லு, ஒரே ஒரு மாநிலத்தில் சொல்லு. நாங்கள் 10 வருஷமாக டபுள் இன்ஜின் ஆட்சி நடக்கிற 10 வருஷமாக. கர்நாடகாவில் இப்போ 7-8 வருஷமாக, 5 வருஷத்துக்கு மேலே பிஜேபி தானே ஆண்டுச்சு. அந்த மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சு இது, அது ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் தான் பெங்களூரு, அந்த கர்நாடகாலாம். நீ வந்து புதுசாக போய் வளர்ச்சியை உண்டு பண்ண வேண்டியதில்லை. அங்கே எதுவும் வளர்ச்சி வந்துருக்குதா? 17 ஸ்டேட்டில் பல்லு குத்துறோன்னு சொன்னீங்களா, அந்த 17 ஸ்டேட்டையும் மேலே கொண்டு வந்துட்டீங்களா அப்படியே குபீர்னு? என்னையா பேசுகிற நீ எல்லாம்? நீ எல்லாம் ஒரு 10, அதாவது உன்னை நம்பி மைக்கு கொண்டு வந்து வைக்கிறாங்க பாருங்க எங்காலுங்க. உங்களை சுற்றி தப்பு இல்லை, உன்னையோ அண்ணாமலையோ சொல்லியெல்லாம் தப்பு இல்லை. உங்களை எல்லாம் ஒரு மனிதர்களாக மதித்து உங்களுக்கு முன்னாடியெல்லாம் மைக்கு கொண்டதை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பாருங்க, அவர்களை சொல்லணும். ஐயா பத்திரிகையாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம். அதாவது உங்களுக்கு ஒரு கோரிக்கை. ஒரு நாட்டுக்கு தேவையான
ஒரு நாட்டுக்கு நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய, நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய, நல்ல விதமான பேச்சை பேசக்கூடிய தலைவர்களிடம் கொண்டு போய் மைக்கை நீட்டுங்க. அவர்கள் என்ன பொன்மொழியை உதிர்க்கப் போகிறார்களோ என்று காத்திருங்கள். இந்த மாதிரி அல்லு சில்லற இது மாதிரியெல்லாம் சில்லறை கூட்டத்துக்கெல்லாம் கொண்டு போய் மைக்க வச்சிங்கன்னா ஒன்று நடக்கும். உங்களுக்கு நன்மை, உங்களுடைய பத்திரிகையினோட இது பிச்சுக்கிட்டு போகும். யூடியூப் சேனல் வச்சிங்கன்னா வியூஸ் கொஞ்சம் நிறையா கிடைக்கும், அவ்வளோதான் கிடைக்கும். மற்றபடி இவங்க பேசுகிறதெல்லாம் நாட்டுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாத பேச்சு, எந்த விதமான நன்மையும் நடக்காத பேச்சு. தயவு செய்து பத்திரிகையாளர்கள் அனுதினமும் அந்த மாதிரி ஆளுங்க, இந்த சீமான் மாதிரியான அல்லு சில்லறைங்க, இவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் மைக்கை நீட்டுறது, எல்லாத்துக்கும் மைக் கொண்டு நிப்பாட்டுங்க. பொழைக்கிறதுக்கு எவ்வளவோ வழி இருக்குது. அவர்களிடம் பேட்டி கண்டு தான் சட்டவிரோதமான பேச்சுக்கள், நாட்டுக்கு தேவையில்லாத பேச்சு, மக்களை திசை திருப்பக்கூடிய பேச்சு, இந்த மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறவங்கள்ட்ட கொண்டு போய் மைக்கை நீட்டினீங்கன்னா நாடு நாசமாக தான் போகும். நன்றி.